Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்ற கோரி உயிர் நீத்த பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தை நேரில் சந்திக்கிறார் பிரதமர் மோடி. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற கோரி உயிர் நீத்த பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்க இருக்கிறார். மதுரைக்கு செல்ல இருக்கும் பிரதமர் மோடி பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். பூர்ணச்சந்திரனின் தாய், மனைவி இந்துமதி மற்றும் அவரது குழந்தைகளை பிரதமர் மோடி இன்று சந்திக்க இருக்கிறார். பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு பாஜகவினர் பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் நிலையில் இன்று பிரதமர் மோடி நேரில் சந்திக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். இன்று பிரதமர் மோடி அவர்கள் எப்போ பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தை சந்திக்க இருக்கிறார்? மோடி அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு என்ன கூறுவார் என்று எதிர்பார்க்கலாம்? வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய பார்த்து அந்த தீபத்தையும் சேர்த்து ஏற்ற வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. இடையிலேயே மதுரை நெருங்கி பகுதியை சேர்ந்த பூர்வ சேர்ந்த கடந்த டிசம்பர் மாதம் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தையும் தீபம் ஏற்ற வலியுறுத்தி அவர் தனது உயிரிழந்து கொண்டார். அவரது உயிரிழப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி சார்பில் நிதி வழங்கப்பட்டது. மேலும் பாஜக மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அவர்களது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று மதுரைக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையத்திற்கு ஒரு அரசு நிகழ்ச்சி பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த நிலையில் பூர்ணச்சந்திரன் மனைவி இந்துமதி மற்றும் அவரது மகன்கள் சிவனேஷ் மற்றும் இனியன் ஆகியோரை சந்திக்கிறார். குறிப்பாக அவரது தாய் ராஜேஸ்வரி ஆகிய அந்த 4 பேரையும் சந்திப்பதற்காக பிரதம மந்திரியினுடைய அந்த அலுவலகத்தில் அவர்களுக்கான அந்த பாஸ் என்பதை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி என்பது திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தவுடன் இன்னும் சில நேரத்தில் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு அந்த பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் உறுதிக்கொண்டு மதுரை மண்டல பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சரியாக மாலை 5 மணி அளவில் பூர்ணச்சந்திரன் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் தாய் உள்ளிட்ட இந்த 4 பேரை சந்திப்பதற்கான அனுமதியை பாரதிய பிரதமரின் அலுவலகம் வழங்கியிருக்கிறார். அதற்காக காவல்துறையும் அவர்களுக்கு அந்த பாஸ் என்பதும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தினரை சந்திப்பது, பாரத பிரதமர் சந்திப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வலியுறுத்திதான் இவர் உயிரிழப்பு கொண்டார். இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்திற்கு சாமி தரிசனம் செய்யாத முதல் பிரதமர் என்பது பாரத பிரதமர் என்பது மோடி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் விவாதத்திற்காக உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பூர்ணச்சந்திரனுடைய அந்த விவரங்களையும் கேட்டறிய இருக்கிறார். மேலும் அவர்கள் குடும்பத்தின் சார்பில் பல்வேறு அந்த கோரிக்கைகளையும் அவர்களும் பேசியிருக்கிறார்கள், தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ராமபிரியா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.